ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேற்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரிவிஷன் மணிக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிடையே நடைபெறும் டெசர்ட் சைக்ளோன் 2 பயிற்சி எங்கு நடைபெற்று வருகிறது? அபுதாபி. செகண்ட் கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித உரிமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 20. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்படும்? உத்தரப்பிரதேசம். ஃபோர்த் கொஸ்டின், ப்ளூம்பெர்கின் 2025 பணக்கார குடும்பங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய குடும்பம் எது? அம்பானி குடும்பம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் யோகா ஆயுர்வேத கிளஸ்டர் மையமாக எந்த நிறுவனம் மாறியுள்ளது? பதஞ்சலி பல்கலைக்கழகம். சிக்ஸ்த் கொஸ்டின், 2025 ஆண்டுக்கான உலகின் சிறந்த விமான நிலையத்திற்கான பட்டத்தை வென்ற விமான நிலையம் எது? சிங்கப்பூர் ஷாங்கி விமான நிலையம். செவன்த் கொஸ்டின், சமீபத்தில் காலமான ராம்பஞ்சி சுதார் எந்த சின்னமான நினைவு சின்னத்தை உருவாக்கியவர் என்று நன்கும் அறியப்பட்டவர்? ஒற்றுமை சிலை, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது டிசம்பர் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் மோடி மொத்தம் எத்தனை சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளார்? 29. How many international awards has PM Modi received in total? 29. அதாவது இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்னா இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் பண்றாங்க, அந்த நாட்டுடைய உயரிய விருதை பெற்றிருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா ஓமன் நாட்டுடைய உயரிய விருதை பெற்றிருக்காரு. அதையும் சேர்த்து மொத்தம் 29 அவார்ட்ஸ் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், அவியான்ட்ரா 2025 என்ற கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் ரஷ்யா. எக்ஸசைஸ் அவியான்ட்ரா 2025 is being conducted between which two countries? இந்தியா அண்ட் ரஷ்யா. தேர்ட் கொஸ்டின், சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல் மிஸ் இந்தியா யார்? மெஹர் காஸ்டோகினா. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரே மிஸ் இந்தியானா ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான். ஆனால் 1952 நடந்த போட்டியில் மிஸ் இந்தியாவான பெண் தான் மெஹர் காஸ்டோகினா. அவங்க தான் இந்தியாவுடைய முதல் மிஸ் இந்தியா. ஃபோர்த் கொஸ்டின், WADA அறிக்கையின்படி 2024 ஆண்டு உலகளவில் ஊக்க மருந்து மீறல் பட்டியலில் எந்த நாடும் முதலிடத்தில் இருந்தது? இந்தியா. WADAங்கிறது ஒன்றும் கிடையாது, வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டு தான், ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹன்சி எந்த மாநிலத்தின் 23வது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா. அதாவது ஹன்சிங்கிற ஒரு மாவட்டம் வந்து ஹரியானாவை இப்போ புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து அதிகமாக உருவாக்கிட்டே போகிறாங்கன்னா, மக்கள் தொகைக்கு ஏற்ப நிர்வாகத்திறனை வந்து சீரமைக்கிறதுக்காக இந்த மனைக்கு மாவட்டங்களை வந்து பிரிப்பாங்க. தமிழ்நாடை வந்து மொத்தம் எத்தனை மாவட்டமாக பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய ராணுவ அகாடமியில் இருந்து பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? சாய் ஜாதவ். இந்த அகாடமி வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன்கிற இடத்துல இருக்கு. செவன்த் கொஸ்டின், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைவர் பதவியை இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றிய நாடு எது? பிரேசில். அதாவது பிரிக்ஸ் அமைப்புடைய தலைவர் வந்து இனிமேல் இந்தியாவை சேர்ந்தவராக வந்து இருப்பாங்க. பிரிக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு 5 நாட்டுடைய கூட்டமைப்பு தான். பிங்கிறது பிரேசில், ஆறுங்கிறது ரஷ்யா, ஐங்கிறது இந்தியா, சிங்கிறது சீனா, எஸ்ங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஹோம்ஒர்க்கான கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ரோஹித் சர்மா, ஆப்ஷன் பி கிறிஸ் கெயில், ஆப்ஷன் சி சச்சின், ஆப்ஷன் டி சாகிப் அல்ஹசன். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸை சந்திப்போம். கவர்மெண்ட் எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் பொறுப்பு. ஓகேவா? நன்றி, வணக்கம்.